பாயாசத்துக்கு முக்கியமே சுகர் தான், ஸ்வீட் தான். அதனால அதையே மறந்துட்டேன். எப்படி இருக்கு? சூப்பரா. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? ஹலோ மக்களே, ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பாயாசம் செய்ய போறோம். இப்போ ஓட்ஸ் வச்சு நிறைய உப்புமா, கஞ்சி அதெல்லாம் பண்றாங்கல்ல. ஸோ நம்ம பாயாசம் ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னா முந்திரி எடுத்தாச்சு, அப்புறம் திராட்சை எடுத்தாச்சு, இப்போ ஓட்ஸ் எடுத்திருக்கோம், அண்ட் மில்க் மேட் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். ஸோ மக்களே இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக எங்கள் ஹாலில் வந்துட்டு வேற ஒரு vlog ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதையும் உங்களுக்காக காணும். என்னப்பா பண்ற? என்ன பண்ணணும் அதை வச்சு? இங்க பாருங்க, vlog எடுக்கணுமா? வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் கீ போட்டாச்சு. அதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது வேற பிளேட்ல போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஓட்ஸ் போட்டுக்கலாம். அதே கீலையே ஃப்ரை பண்ணிப்போம். ஆக்சுவலி இது வந்து அப்படியே போட்டு கூட வந்து நம்ம இதுலயே அப்படியே மில்க் போட்டு கூட பண்ணலாம். பட் அப்படி பண்ணா கொஞ்சம் முழுசா இருக்கும். அண்ட் இதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி செமியா கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அண்ட் சாப்பிடவும் எதுவும் வாயிலால தடுக்காது, நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நல்லா கூல் பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் நல்லா ஆற வச்சிடலாம். இது நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரைச்சி வச்சிருவோம். கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஓட்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம வந்து அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துட்டோம். அதனால வந்து கொஞ்சம் கட்டியா, அது நார்மலாவே திக்காதான் ஆகும். ஸோ நம்ம கீல போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரைச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கட்டியா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கட்டியா பிடிக்காதவங்க என்ன பண்றீங்கன்னா அந்த அரைச்ச பவுடரை வந்து லைட்டா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லிக்விடா இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கட்டியா இருக்க அந்த இதெல்லாம் இருக்காது. அண்ட் இது பாயில் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம மில்க் மேட் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணலான் இருக்கேன். இப்போ மில்க் மேட் இல்லை அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 rupees அந்த எவ்ரிடேவா அது அப்படி இல்லைன்னா அமுல்னு இருக்கும். ஸோ அதில் எதுனாலும் போட்டுக்கோங்க. என்ன பால் பவுடர் இருக்கோ அதை கலந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுவுமே வந்து அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அங்கங்கே கட்டியா நின்றுடும். ஸோ அதுவுமே வந்து பால்லையோ இல்லாட்டி வாட்டர்லேயோ ஆட் பண்ணி போடுங்க. இது ஆக்சுவலி நல்லா திக்காயிருச்சு. இது பாயில் ஆன உடனே இன்னும் நல்லா திக்காயிரும். ஸோ வேணும்னா இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே போதும், இந்த திக் வேணும் அப்படின்றவங்க இப்படியே சாப்பிடலாம். ஸோ நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி திராட்சை எல்லாம் போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து கீல தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரை பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக இன்னும் லைட்டாக ஆட் பண்ணிப்போம். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் கீ வந்து ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஸோ கீ கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி.
நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ஓட்ஸ் பாயாசம் ரெடி. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுகர் போடுறதுக்கு மறந்துட்டேன். சுகர் பாயாசத்துக்கு முக்கியமே சுகர் தான், ஸ்வீட் தான். ஆனால் நான் அதையே மறந்துட்டேன். நமக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் இது வந்து பிகினிங் நம்ம பால் வந்து ஊற்றுறோம்ல, அப்போவே வந்து சுகரை போட்டுட்டு கொதிக்க விடணும். ஆனால் நான் வந்து மறந்ததுனால ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். யாரும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. நான் முன்னாடியே ஆட் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா இது கரைக்க வைக்கணும் அப்படின்னு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. சுகரை முன்னாடி போட்டேன் என்ன பின்னாடி போட்டேன், நான் ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா? ஓகே. இல்லை சொல்லிட்டு நம்ம சுகர் போட்டுக்கோ, வெல்லம் போட்டாலும் சூப்பராக இருக்கும். வெல்லம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தமிழ் நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், டடா.